தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐபிஎல் ரிவ்யூவில் பார்க்கக்கூடிய இருக்க மேட்ச் வந்து என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கேகேஆர். ஸோ பால்தான்ஸ் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தங்களோட ஃபர்ஸ்ட் விக்டரியை வந்து பதிவு செய்யறதுக்கு. அவங்க இன்னும் இந்த ஐபிஎல் சீசனில் வந்து அவங்க இன்னும் கணக்கே இன்னும் துவங்கலைன்னு தான் சொல்லணும். ஸோ எப்படி இந்த மேட்ச் இருக்க போகுது, இது சம்மந்தமாக டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூவை பார்ப்போம் வாங்க. இந்த எம்ஐ வர்சஸ் கேகேஆர் மேட்ச் மும்பை இந்தியன்ஸினுடைய ஹோம் கிரவுண்டாக இருக்கக்கூடிய வான்கடே ஸ்டேடியமில் நடக்குதுங்க. ஸோ வான்கடே ஸ்டேடியம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபுளான ஸ்டேடியம். ஸோ அவங்க ஹோம் கிரவுண்டில் நடக்கிறதுனால தங்களுடைய ஃபர்ஸ்ட் விக்டரி அவங்க பதிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்க்கலாங்க. ஸோ கேகேஆரோட ஹெட் டு ஹெட் மேட்சினுடைய நம்ம ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது கடந்த 34 மேட்ச்சில் 23 மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் தாங்க ஜெயிச்சிருக்காங்க. வெறும் 11 மேட்ச் தாங்க வந்து கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கேகேஆரை மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமாக டாமினேஷனே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு நல்ல சாதகமான களம் இந்த வான்கடே ஸ்டேடியமில் நடக்குது இந்த மேட்ச். ஸோ மும்பை இந்தியன்ஸ் எப்படியும் தங்களோட கணக்கை துவக்கணும் அப்படின்னு ரொம்ப மும்முரமாக அங்கே இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வான்கடே ஸ்டேடியமை பொறுத்த மட்டும் வந்து ஆவரேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 170 ரன்ஸ் பிளஸ் ஸ்கோர் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ட்ராக் ரெக்கார்டு பார்க்கும்போது நமக்கு அப்படி தெரியுது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தவங்க இந்த வான்கடே ஸ்டேடியம்ல 54 முறை ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்றவங்க 62 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் பேட்டிங் நடத்துறவங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்லாவே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த வான்கடே ஸ்டேடியம் கிரவுண்ட்ல. ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம், மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமாக அடி வாங்கினாங்க. ஒரு 196 ரன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் அவங்களால சேசிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரபிள் பண்ணாங்க. மிகவும் அவங்க ஸ்குவாடில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓப்பனராக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா, அவர் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பிளேயர். ரோஹித் சர்மா அவருடைய ஒரு ஃபார்ம் வந்து ரொம்பவே வந்து புவராக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து 2 மேட்ச்லயும் வந்து சூனாவே தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அவரோட ரோல் வந்து இங்க இல்லாம போயிடுது. அதே போல ரிக்கல்டன் கூட அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால அவர் வந்து ஒரு பவர் ஹிட்டர்லாம் இருந்திருக்கலாம். அந்த அவருடைய கிரவுண்டு, அவங்களுடைய அந்த ஹோம் கிரவுண்ட்ல அவர் வந்து விளையாடி பழகியிருப்பாரு. பட் ஆனா இந்திய மண் அவருக்கு ஒரு அந்நியப்பட்ட மண்ணாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா தெரியுதுங்க. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பெருசாக இந்த ஐபிஎல்ல நம்ம பார்க்கல. ஸோ இந்த மேட்ச்ல எப்படி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, ரோஹித் சர்மா தொடர்வாரா, ரோஹித் சர்மா தன்னுடைய கிளாஸை வந்து வெளிப்படுத்துவாரா, ஃபார்மை வந்து அவர் இந்த மேட்சின் மூலியமா தக்க வைப்பாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓப்பனர்ஸினுடைய ரோல்ஸ் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. அதுல இந்த 2 ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மாவும் சரி, ரிக்கல்டனும் சரி, ஸோ இந்த 2 பேருமே வந்து சொதப்பிட்டு தான் வந்திருக்காங்க. சொதப்புறதுனாலவே ஒரு தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமையுது. ஸோ எப்படி அவங்க அடுத்த மேட்ச் தங்களுடைய ஹோம் கிரவுண்டான வான்கடையில வந்து சந்திக்க போறாங்க, எப்படி அதை ஃபேஸ் பண்ணி அந்த வெற்றி பாதையை கொண்டு போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல இன்னொரு கருத்து உருவாக்கமும் இருக்குங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா இந்த 2 பிளேயர் மேலதான் மொத்த பேர்டனும் வந்து விழுது. இவங்க 2 பேர் இல்லாட்டி மேட்ச்ல அவ்வளவுதான், அப்படியே சரிஞ்சு விழுந்துரும் சீட்டு கட்டு மாதிரி அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குங்க. அது தவிர்க்க முடியாத ஒன்றாவும் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்க்கிறோம், சூரியகுமார் யாதவ் ஒரு அழகான ஒரு 48 ரன்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ அவர் ஒரு நல்ல பவர் ஹிட்டராகவும் இருக்காரு. அவரால் ஃபேஸ் பண்ண முடியுது, ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமையாகவும் இருக்கு. பட் ஆனால் திலக் வர்மா ஸ்டார்டிங்ல ஆரம்பத்தில் நல்ல ஒரு 6-4 அடிச்சுட்டு வந்தாரு. பிறகு வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, தன்னுடைய அந்த கிளாஸை வந்து அவர் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ திலக் வர்மா கிட்டயுமே சில குறைபாடுகள் வந்து நம்மளால பார்க்க முடியுது. பட் இந்த 2 பிளேயர்ஸ் கிட்ட தான் வந்து அதிகமான ஒரு பேர்டன் இருக்கு. இவங்க நம்பி தான் டிபெண்ட்ஸ் பண்ணி தான் டீமே இருக்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ இது தவிர்க்க முடியாத ஒன்றாவும் இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் எப்படி இதை வந்து அணுக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த பொறுத்திருந்து பார்ப்போம் மேட்ச்ல. அதே போல ஹார்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஓரளவு சுமாரா நல்லா போட்டாரு. ஸோ அதன் மூலியமா ஏதோ சம்திங் ரன் கொஞ்சம் ஓரளவு கண்டெயின் பண்ணாரு. பட் ஆனா அவருடைய பேட்டிங்லயும் வந்து கேள்விக்குறிகள் இருக்கு. ஸோ அவர் எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு, அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இல்லாம செகண்ட் மேட்ச்ல தான் வந்து இந்த மேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த மேட்சை வந்து எப்படி அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் குரூஷியலாகவும் இருக்க போகுது. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், பவர் ஹீட்டர். ஸோ அவர் எடுக்கக்கூடிய ரன்ஸ்கள்லாம் வந்து ஸ்கோரை வந்து பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு அச்சாரமா இருக்கும். அது எப்படி அவர் பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் தீபக் சஹருக்கு ஸ்விங்கே சுத்தமா ஆகலைங்க லாஸ்ட் மேட்ச்.
ஸோ ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து தீபக் சஹர் வந்து வெளிப்படுத்தினாரு. அவர் சிஎஸ்கேல இருந்த தீபக் சஹரே கிடையாது, அவர் வேற தீபக் சஹரா மாறிட்டாரு மும்பை இந்தியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ஒரு நிறைய ஒரு குறைபாடுகள் கொண்டதா இருக்கு. எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்ல பண்ண போறாருன்னு நம்ம பார்ப்போம். அதே போல அனுகா புத்தூரை ஏன் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணீங்க, அவர் டிராப் பண்ணி நீங்க வந்து முஜிபுர் ரஹ்மானை கொண்டு வந்திருக்கீங்க. அனுகா புத்தூர் லாஸ்ட் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்க சிஎஸ்கே கூட அவங்க விளையாடும் போது 3 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தாரு. ருத்ராஜ் கேக்வாட், சிவம் தூபே, தீபக் ஹூடா ஆகிய 3 விக்கெட்டுகளை முக்கியமான விக்கெட்டுகள் எடுத்த அனுகா புத்தாரை நீங்க எப்படி அது வந்து விட்டீங்கன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே கேள்விக்குட்படுத்தினாங்க. இது ஒரு போரான கேப்டன்சி, ஒரு போரான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் மேல இது மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை கடந்த 2 மேட்ச்கள்ல நம்ம வச்சாங்க. ஸோ இந்த மேட்ச்ல அவ எல்லாம் வந்து களை எடுத்து மும்பை இந்தியன்ஸ் சரியான ஒரு அணுகுமுறையோட இந்த மேட்சை அணுகுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே போலங்க கேகேஆர் பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர்ல லாஸ்ட் மேட்ச் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ டிகாக் தன்னுடைய கிளாஸை வெளிப்படுத்தினாரு. ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி கடைசி வரைக்கும் நின்று ஜெயிச்சு கொடுத்துட்டு போனாருங்க. அவருடைய அந்த விண்டேஜ் டிகாக் அந்த தன்மையை வந்து அவர் வெளிப்படுத்திட்டாரு. ஸோ நேத்துல இருந்து அவர் வந்துட்டாரு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ டிகாக் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அதுக்கு வந்து ஓப்பனரா வந்து மொயின் அலியை வந்து இறக்குனாங்க. ஏன் வந்து இப்படி இறக்குனாங்க, இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு நமக்கும் தெரியல. ஸோ சுனில் நரேன் வந்து அந்த மேட்சை ட்ராப் பண்ணியிருந்தாங்க, மொயின் அலி இறக்கியிருந்தாங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு மூவா இருந்துச்சு. பட் அவருமே வந்து ரொம்பவே திணறினாருங்க. அவருக்குமே வந்து ஃபேஸ் பண்ண முடியல. சுத்தமா அவர் வந்து பால் படவே இல்லை. அவருமே 5 ரன்ல சொற்பத்தில் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. பட் ஆனால் அந்த மேட்ச்ல டிகாக் மிகப்பெரிய ஒரு பேக் போனாவே இந்த மேட்ச்ல இருந்தாருன்னு நம்ம சொல்லலாங்க. அதே மாதிரி ரஹானேனுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்ச்களில் வந்து நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த மேட்ச்ல கொடுக்க இல்லை. ஸோ ரஹானே கேப்டன்சி அவர் மேலே ஒரு நிறைய பர்டனும் இருக்கும். நிச்சயமாக அவர் மீதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும். ஸோ ரஹானேவும் ஓப்பனிங் ஆர் ஒன் டவுனில் அவர் இறங்கினாலுமே கூட அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்பவே இந்த மேட்ச்சுக்கு வந்து கீயாக இருக்க போகுதுங்க. அதே போல் ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங், ஸோ இவங்களுடைய மிடில் ஆர்டரினுடைய தன்மைகளும் எப்படி இருக்க போகுது, அவங்க எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க போகிறோம். அண்டு இந்த மேட்ச்சில் இன்னொரு கீ பவுலராக இருக்கக்கூடியவர் வந்து வருண் சக்கரவர்த்திங்க. ஸோ இவர் தன்னுடைய மாஸ்டர் கிளாஸை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. பேட்ஸ்மேன்கள்லாம் வந்து திணறடிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு கீ பிளேயருங்க. இவர் ஃபேண்டசி 11 பார்த்துருவோம். குவிண்டன் டிகாக், ரிங்கு சிங், மொயின் ஆலி, ஆண்ட்ரே ரசல், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், அனுகா புத்தூர், வருண் சக்கரவர்த்தி, மிச்சல் சாண்டனர். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். கேப்டன் குவிண்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ். வைஸ் கேப்டன் ஆண்ட்ரே ரசல், திலக் வர்மா. இது போன்ற பரபரப்பான எக்ஸ்க்ளூசிவான ஐபிஎல் ரிவ்யூவை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் நியூஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு வாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் போடுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.